இலவசங்களை வழங்க எங்கிருந்து நிதி பெறப்படுகிறது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இலவசங்களை வழங்க எங்கிருந்து நிதி பெறப்படுகிறது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மின் திருத்த விதிகள் 2024 உள்ள விதி 23 திருத்துமாறு தொடரப்பட்ட வழக்கில் இந்த கருத்தினை உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அனைத்து அரசியல் கட்சிகளும் இதுபோன்ற எண்ணங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிப்பது இன்னும் எவ்வளவு காலம் தொடரும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தலைமை நீதிபதி. மேலும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இலவசங்கள் தடை செய்யும் என்றும் நிதியை சேமித்து கல்வி நிலையங்கள் கட்டப்பட்டால் மாணவர்கள் உட்பட அனைவருக்கும் பலன் தரும் என்ற கருத்தினையும் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். 2024 ஆண்டு மின்சார திருத்த விதிகளின் 23வது விதியை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறது.